நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். பாட்டுத்தாளியில் இருக்கிற முதல் பாடல், தேவாட்டுக்குட்டியின் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கினது இரத்தம் ஜெயம், மீட்டெடுத்த இயேசுவின் இரத்தம் ஜெயம், தேவனோடு இணைக்கின்ற இரத்தம் ஜெயம் என்கிற பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். தேவாட்டுக்குட்டியின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கினது இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், மீட்டெடுத்த இயேசுவின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், தேவனோடு இணைக்கின்ற இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், தேவாட்டுக்குட்டியின் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிறது இரத்தம் ஜெயம், மீட்டெடுத்த இயேசுவின் இரத்தம் ஜெயம், தேவனோடு இணைக்கின்ற இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், நீதிமானாய் மாற்றின இரத்தம் ஜெயம், அதிகாரம் கொடுக்கின்ற இரத்தம் ஜெயம், பரிந்து பேசும் இயேசுவின் இரத்தம் ஜெயம், பாதுகாக்கும் இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், சாபங்கள் ஒழித்திட்ட இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், செழிப்பாய் வாழ வைக்கும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், காயப்பட்ட இயேசுவின் இரத்தம் ஜெயம், சுகத்தை திட்ட இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம்
ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சாத்தானை சங்கரித்த ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். சாபங்கள் ஒழித்திட்ட ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். செழிப்பாய் வாழ வைக்கும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். காயப்பட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாதுகாக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். மரணத்தை முறியடித்த ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாதாளம் வென்றெடுத்த ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சாத்தானை சங்கரித்த ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கினதே ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மீட்டெடுத்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், தேவனோடு இணைக்கின்ற ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் எப்பொழுதுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ரத்தம். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அது பாவம் இல்லாத ரத்தம். அவர் பிறப்பிலே பாவி கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் அவர் பாவி கிடையாது. அவர் சிலுவையிலே மட்டும்தான் பாவம் ஆக்கப்பட்டார். அது நம்முடைய பாவத்தை பிதா எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே வச்சதுனால
அவர் பாவம் ஆக்கப்பட்டார். குற்றவாளி என்பதற்கும் குற்றவாளி ஆக்கப்பட்டார் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அவர் பாவி கிடையாது, பாவம் ஆக்கப்பட்டவர். அல்லேலூயா. எப்போ? கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அது எதுக்காகனா அவர் வந்ததே அதுக்கு தான். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், இந்த 4ஐயும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அதை நம்மிடத்திலிருந்து அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு என்ன செய்தார்? வெற்றியும் நல்வாழ்க்கையும் தெய்வீக சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவருடைய கிருபையையும் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். கொடுத்ததுனாலேயே பெற்றுக்கொண்டோமா அப்படின்னா இல்லை. நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொண்ட விதங்களை பார்க்கும்போது, பர்சன்டேஜ் பார்க்கும்போது அது வேறுபட்டு தான் காணப்படுது. ஏன்னா அவரவர்கள் விசுவாசத்தின்படி தான் தேவனுடைய கிருபையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அப்போ விசுவாசத்திற்கு முதல் அடையாளமே பதறாமல் இருப்பது. அல்லேலூயா. பதறிக்கொண்டு இருப்பது அல்ல. பதறுவது வேறு, பதறுவதற்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. பார்ப்பதற்கும் விசுவாசத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. காணாதவைகளை நம்புவதற்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளில் 21வது பாடல். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. ஆண்டவர் வந்த நோக்கமே அதுதான். சிங்காசனத்தை, பரலோக ராஜ்யத்தில் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்த ஆண்டவர் அந்த சிங்காசனத்தை விட்டு நம்மிடத்தில் என்ன செய்தார்? இந்த பூமியிலே புழுதியிலே நடக்கும்படி நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய தாழ்விலே நம்மை அன்பு கூர்ந்ததுனால தான் இத்தனை நடந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா அந்த திட்டத்தை போடலைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்க மாட்டார். பிதாவும் அன்பானவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அன்பானவர் தான். ஏன்னா நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அன்பின் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடும். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே.
பறந்திட செய்கின்றாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேர்ந்து நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்கு தேர்ந்தெடுத்த வழிதான் அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார் என்பதற்கு உதாரணம். தேவ அன்பினுடைய உச்சக்கட்டத்துக்கு பேர் தான் கிருபை.
கிருபை கிருபைன்னு சொல்லும்போது நிறைய பேர் அர்த்தம் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாம் அர்த்தம் தெரிந்தவர்களாய் சொல்லணும். தேவ அன்பினுடைய உச்சகட்டம், அதுக்கு மேலே அந்த அன்பை காட்டவே முடியாது. அதை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார்? காண்பித்தார். ஏன்னா பாவமான நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார், சாபமான நமக்காக அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார், வியாதி உள்ள நமக்காக அவர் எல்லா நோய்களையும் சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை அவர் தன்னுடைய தலையிலே முள்முடியாக ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் ஏன் அவர் செய்யணும் அப்படின்னா, நாம் எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ரொம்ப பெர்ஃபெக்டாக நடந்ததுனால இல்லை. நாம் அவருக்கு எதிரிகளாக இருந்தோம் என்று வசனம் சொல்லுகிறது. சத்துருக்களாக இருக்கும்போது தேவன் நம்மீது அன்பு கூர்ந்தார். ஏன்னா நம்மை அவருடைய சாயலிலும் அவருடைய தன்மையிலும் உண்டாக்கி இருக்கிறார். இது முதல்ல புரியணும். கிறிஸ்தவ மக்களுக்கு முதல்ல இது புரியணும். என்னென்னா, நாம் யாருடைய சாயலில் இருக்கிறோம்? தேவனுடைய சாயல்னா வெறும் முகச்சாயல் இல்லை, தன்மை, கேரக்டரிஸ்டிக்ஸ். தேவனுடைய கேரக்டரில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளை என்பது விளங்க வேண்டும். உலகத்தோடு ஒத்து போகிறதில்லை, அதல்ல தேவ பிள்ளையினுடைய வேலை. உலகம் எப்படிலாம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போய்கிட்டே இருக்கிறது இல்லை. அதை உலக ஞானம்னு வேறு, அதுக்கு ஒரு பேர். அது உலக ஞானம் இல்லை. தேவனுடைய பார்வையில் எல்லா ஞானங்களும் குப்பையாக தான் இருக்கும். தேவ ஞானம் ஒன்று மட்டும்தான் நிலைக்கும். அல்லேலூயா. ஒரு சுனாமி வந்தால் உலக ஞானம் எங்கே போச்சுன்னே தெரியாது, ஞாபகம் வச்சுக்கணும். அல்லேலூயா. ஒரு வெள்ளக்காடு வந்துச்சுன்னா, ஒரு மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா, மனுஷனுடைய ஞானம்லாம் ஒன்றுக்கு மறுத்ததாக தான் போகும். அதனால் உலகத்தோடு ஒற்றி போகிறது இல்லைங்க, தேவனோடு ஒத்து போகிறது. அதுதான் தேவனுடைய பிள்ளையுடைய வேலை. அல்லேலூயா. நாம் இம்மட்டும் இந்த வரைக்கும் உயிரோடு இந்த பூமியில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை உயர்த்தணும். அப்பேற்பட்ட பாடல் தான் 65வது பாடல் பாட்டுத்தாளிலே, கிருபை மேலான கிருபை சிலுவையிலே எல்லாம் முடிந்ததே. இங்கதான பாடல். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் பல விதங்களில் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை பராமரித்திருக்கிறார், நம்மை போஷித்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு. ஏன்னா பூமியில் உபத்திரம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். பிரச்சனைகள் பூமியில் இருக்கிற வரைக்கும் இருக்கும், வரும், வரலாம், வந்த மாதிரி போகணும். அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்கள், ஜனவரி மாதம் இருந்த பிரச்சனை இன்றைக்கி இருக்குதா? கிடையாது. அல்லேலூயா. போன வருஷம் இருந்த பிரச்சனை இன்றைக்கி இருக்குதா? கிடையாது. அதே போல் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்காது. சூழ்நிலைகள் மாறும். என் தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை பாடும். கிருபை மேலான கிருபை, கிருபை மேலான கிருபை, சிலுவையில் எல்லாமே முடிந்ததே. கிருபை மாறாத கிருபை, கிருபை மாறாத கிருபை, சிலுவையில் எல்லாமே மாறினதே. கிருபை மேலான கிருபை, கிருபை மேலான கிருபை, சிலுவையில் எல்லாமே முடிந்ததே. கிருபை மாறாத கிருபை, கிருபை
கிருபை அளவில்லா கிருபை சிலுவையில் உம் அன்பை ஊற்றினீர். கிருபை நித்திய கிருபை கிருபை நித்திய கிருபை சிலுவையில் எல்லாமே மாறினதே. சூழ்ந்தீரே உம் கிருபையால் சூழ்ந்தீரே. சூழ்ந்தீரே என் வாழ்க்கை முழுவதும். ஓ சூழ்ந்தீரே உம் கிருபையால் சூழ்ந்தீரே. சூழ்ந்தீரே என் வாழ்க்கை முழுவதும். கிருபை மேலான கிருபை கிருபை மேலான கிருபை சிலுவையில் எல்லாமே முடிந்ததே. கிருபை மாறாத கிருபை கிருபை சிலுவையில் எல்லாமே மாறினதே. சூழ்ந்தீரே உம் கிருபையால் சூழ்ந்தீரே. சூழ்ந்தீரே என் வாழ்க்கை முழுவதும். ஓ சூழ்ந்தீரே உம் கிருபையால் சூழ்ந்தீரே. சூழ்ந்தீரே என் வாழ்க்கை முழுவதும். நீர் என்னை பின்தொடர்ந்தீர். நீர் என்னை தாங்கினீர். பாவத்தில் விழுந்த போதிலும் நீர் என்னை தூக்கி நிறுத்தினீர். என் வெட்கத்தை மாற்றி உம் பிள்ளையாய் ஏற்றுக் கொண்டீர். நீதிமானாக்கி உம்மை போல் மாற்றி உம் கிருபையே. சூழ்ந்தீரே எல்லாரும் கைகளை உயர்த்தி உம் கிருபையால் சூழ்ந்தீரே. சூழ்ந்தீரே என் வாழ்க்கை முழுவதும். ஓ சூழ்ந்தீரே உம் கிருபையால் சூழ்ந்தீரே. சூழ்ந்தீரே
நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. தேவரீர் இதுவரை பாராட்டின கிருபைகளுக்காக செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு அருள் செய்வீராக. ஆண்டவருடைய கிருபை ஜனங்கள் மேல் இன்னும் அதிகமாய் பொழியட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் புதியனமாய் இருக்கின்றன என்ற வசனத்தின்படி புதிய புதிய கிருபைகளினால் நீ நிரப்புவீராக. ஜனங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.